பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் ஒன்று வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளை நாம் சிந்தித்து விட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோமாக. இந்த நாளில எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான ஒரு டாபிக், டோன்ட் குவிட் ஆர் டோன்ட் கிவ் அப். விட்டு கொடுக்காதே ஆர் விட்டு விடாதே. வாழ்க்கையில் நமக்கு அநேக காரியங்களை சில நம்ம துவங்குற காரியங்கள் நிலைநிற்காமல் போகிறது, நம்மளால செய்ய முடியாம போகிறது. அதுக்காக நம்ம நம்ம வருத்தப்படுகிற நாட்களும் உண்டு. ஸோ இந்த டோன்ட் குவிட் என்றது நமக்குள்ள அது எப்படி கிரிய செய்து, நமக்குள்ள அது நம்ம எப்படி அதை யோசிக்கிறோம் என்ற காரியங்கள் ரொம்பவே முக்கியம். ஒரு காரியத்தை துவங்குகிறதும் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப அழகா துவங்கிடலாம். நம்ம யோசனைகள் கர்த்தருடைய நம்மளுடைய ஒரு பலத்தோடு, கர்த்தருடைய பலத்தோடு அந்த காரியத்தை துவங்கும்போது அது நமக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல நம்ம அத விட்டு குடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரங்களில விட்டு குடுத்துட்டோமே என்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும். பைபிள்ல ஒரு அழகான வசனத்தோடு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. ஸோ அத துவங்குகிறவர், நற்காரியங்களை துவங்குகிறவரே அவர்தான். அத கடைசி வரைக்கும் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்தாலே, நம்ம துவங்குற காரியங்கள கண்டிப்பாக நல்லா நல்லா முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸோ துவங்குன காரியத்துல ஏன் நம்ம விட்டு குடுத்துடுறோம்? அ அதாவது முதல் நல்லா துவங்கிட்டு நடுவுல பார்த்தீங்கன்னாக்கா, சில நேரத்துல நம்ம விட்டு குடுத்துட்டு, என்னால செய்ய முடியல, என்னால இத தொடங்க முடியாது, என்னால இத நடத்த முடியாது. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பல எண்ணங்கள் நமக்குள்ளாக போகிறது. ஸோ அந்த அந்த எண்ணங்கள் வரத்துக்கு முதலாவது காரணமே நமக்குள்ள இருக்கிற சந்தேகம். நமக்குள்ள இருக்கிற நம்மள பத்தி நமக்கு சந்தேகம். இத நான் செய்து முடிப்பேனா? இத நான் படிச்சு முடிப்பேனா? இந்த வேலைக்கு நான் போவேனா? இந்த குடும்பத்த என்னால நடத்த முடியுமா? அ இது இது சரியா? இந்த பணத்தை என்னால கையாள முடியுமா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்குள்ள வரும். அந்த இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கஷ்டங்கள் நமக்கு முன்னாடி நடக்கும். அ பலவிதமான வேற வேற கஷ்டங்கள் நடக்கும்போது, நம்ம என்ன பண்றோம் அந்த நேரத்துல, "ஓகே, நம்மளால செய்ய முடியாது, விட்டு குடுத்துரு" அப்படின்ட்டு போயிடுவோம். டிஸ்கரேஜ்மென்ட், சோர்வின் ஆவிகள் வந்துரும். ஐயோ! இது என்ன நைட் அண்ட் டே உட்காந்து நான் செய்ய வேண்டியதா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சோர்வுகள் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அத தடுத்து நிறுத்துறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஏதாவது செய்றோம்னு நெனச்சுட்டாலே, அ அத தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு 10 பேர் எழும்பி நிப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, "உன்னாலலாம் முடியாது. நீ ஏன் இத யோசிக்கிற? நீ ஏன் இத செய்ற?" உலகத்துல இந்த மாரி டிஸ்கரேஜ் பண்ணி, இப்படி நிறுத்தி போட வந்தவங்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள சாதித்து விட்டு போயிருக்கிறாங்க. ஸோ, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுடைய வாழ்க்கையில துவங்கின காரியத்துல நம்போ நிலைநிற்க முடியாமல் இருக்கிறதுக்கு, நமக்குள்ளே இருக்கிற பல பல குணங்கள், நமக்குள்ளே இருக்கிற இந்த மாரி சந்தேகங்கள், என்னால முடியாதுன்ற காரியங்கள் சொல்லும்போது, நம்ம எப்படி நம்ம உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம்? ஒரு விதைய எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த விதைக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த விதைய புதைக்கிறாங்க. அந்த விதை என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் கழிச்சு, அது விரிவாகி அதுக்குள்ளவே அது கீழயும் வேர் தருது, மேலேயும் மரமா வளருது, செடியா வளருது, வளர்ந்து கனி கொடுக்குது, அழகான இலைகள கொடுக்குது, எல்லாமே செய்யுது. அந்த விதைய யாராலயும் தடுக்க முடியல. யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அங்க விதை இருக்குதுன்னு கூட தெரியாது. அதே மாரி தான் சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில துவங்குகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கும் நமக்குள்ள இருக்கிற ஐடியாவ யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதோடைய துவக்கம் என்ன? அதோடைய முடிவு என்னன்றத நெறைய பேரால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க ஒண்ணு யோசிப்பாங்க, நம்ப ஒண்ணு யோசிப்போம். ஆனா நம்ப துவங்குற நமக்குள்ள நல்ல ஒரு ஐடியாஸ் போகும்போது, இத தடுத்து நிறுத்துறவங்கலாம் வரும்போது, கண்டிப்பாக அ நான் யோசிக்கிறேன். நம்போ கர்த்தருடைய பலத்தினால போய்க்கிட்டே இருக்கணும். அதே மாரி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல, "என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு." அப்படின்னு இந்த இந்த இப்படிப்பட்ட வசனங்கள நம்ம சொல்லி சொல்லி நம்மளே நம்போ தேற்றிக் கொள்ளணும். நம்மளே நம்ம தேற்றிக் கொள்ளும்போது, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம துவங்குற சில காரியங்கள ப்ளீஸ் டோன்ட் குவிட். அத குவிட் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. அத அத விட்டு குடுத்துடணும்.
இது என்னால முடியாது, இது என்னால செய்ய முடியாது. சிலருடைய வாழ்க்கையில நல்லா படிக்கணும்னு தோணுவாங்க. நல்லா நல்ல ஒரு பெரிய பதவிக்கு வரணும்னு முடிவெடுப்பாங்க. சிலர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நல்லா மியூசிக் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய லெவலுக்கு நான் போணும் அப்படின்னு சொல்ற நெறைய ஐடியாஸ் இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே சாத்தான் வந்து புதைச்சு போட்டுருவான் சில நேரங்களில. சூழ்நிலைகள் மூலமாக, மக்கள் மூலமாக, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக, நமக்குள்ளே உண்டாகுகிற சோர்வின் மூலமாக பிசாசு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? மூடி போட்டுருவான். நீ பொழச்சுப்ப, நீ நல்லாயிடுவ, உன்னால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்களே அப்படிலாம் சொல்லிட்டு, பயங்கரமான ஒரு சோர்வின் ஆவிய குடுத்து, அத நெனச்சு பார்க்க கூடாத அளவுக்கு கூட நம்ம செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாரி வசனங்கள், "என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு." அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது, கண்டிப்பா அ கர்த்தர் நமக்கு வித்தியாசமான ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்த நமக்கு ஒரு பலத்த கர்த்தர் குடுக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா 18 1வது வசனத்துல, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்." இந்த சோர்வுக்கு நம்ம இடம் குடுத்தாலே, நம்பளால எதையும் செய்ய முடியாது. நம்பளால எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு நம்ம சோர்ந்து போகும். ஸோ, ஒரு காரியத்த நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, இந்த வழியில நான் போப்போறேன், நான் இத செய்ய போறேன், நான் இத சாதிக்க போறேன் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம்னாக்கா, கண்டிப்பா நம்பளால முடியும். நெறைய பிள்ளைகளுடைய சாட்சிகள நான் பார்ப்பேன். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழை குடும்பத்தில பிறந்தவங்களா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கும். என்னன்னாக்கா, நான் டாக்டர் ஆகணும். டாக்டரா ஆவறதுக்கு அறிகுறி கூட இருக்காது. அவங்க குடும்பத்தில எந்த டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, குடிசை வீட்ல இருப்பாங்க. அந்த வெளியில ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து படிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வைத்திருக்கிற அந்த கோலு, அவங்கள வந்து அவங்க வைத்திருக்கிற அந்த எண்ணங்கள், வாழ்க்கையில நான் முன்னேறணும், நான் முன்னேறணும். நானு குவிட் பண்ணக்கூடாது. நான் வந்து விட்டு குடுக்கக்கூடாது. நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பரவால்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லன்னா கூட பரவால்ல. நான் படிச்சு, நான் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், ஒரு பெரிய பதவியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள, அவங்கள கஷ்டத்துல கூட அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுது. ஸோ, நம்முடைய கஷ்டத்துல கூட நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள விட்டு குடுக்கவே குடுக்காதீங்க. ஒரு நாளும் விட்டு குடுக்காதீங்க. முக்கியமா சின்ன பிள்ளைங்கள்லருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும், எல்லாருமே நீங்க பெரியவங்க கூட உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணங்கள துவங்கி, நீங்க எதையாவது செய்யணும்னு நெனைக்கிறீங்கனாக்கா, ப்ளீஸ் கோ ஹெட் வித் யுவர் காட்ஸ் ஸ்ட்ரென்த்தோட, கர்த்தருடைய பலத்தோட நீங்க முன்னாடி போங்க. துவக்கம் அற்பமா இருந்தாலும், முடிவு சம்பூர்ணமா இருக்குன்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, எ நம்ம எதையோ செய்ய துவங்கி இருக்கிறோம்னாக்கா, அதோடைய முடிவ கர்த்தர் நமக்கு கொண்டு போய் காட்டப் போறாரு. ஸோ லைக் ஃபோக்கஸ் ஆன் தி ஃபினிஷ் லைன். அந்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஃபினிஷ் லைன் எப்படி கரெக்ட்டா வரப்போகுது, அத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னாக்கா, கண்டிப்பா நம்மளால ரீச் பண்ண முடியும். ஸோ லைஃப் இஸ் லைக் அ மேரத்தான் மாரி. இந்த மேரத்தான் ஓடுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஓட்டத்த அவங்க பாதியில நிறுத்திட்டாங்கன்னா, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு தண்ணிலாம் குடிச்சுக்கிட்டு, ஓட முடியலன்னா கூட நடுவுல நடந்து, அப்புறம் மெதுவா ஓடி, அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓடி, கடைசியில போயிட்டு அந்த ஃபினிஷிங் லைன அவங்க தொட்டுருவாங்க. ஸோ லைஃப் இஸ் லைக் எ மேரத்தான் மாரி. நம்போ நம்ப ஓடிக்கிட்டே இருக்கலாம். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கிவிங் அப் ஆல்வேஸ் ஈஸி. நான் விட்டுர்றேன். என்னமோ பெரிய நம்மளுடைய ஏதோ ஒரு பெரிய காரியம் முடிஞ்ச மாரி இருக்கும் நமக்கு. பரவால்ல போ! இதுல போய் கஷ்டப்பட்டுன்னு, இதுல போய் என் தலைய போட்டு உடைச்சுக்கின்னு, அப்படின்னு நம்ம நெனைப்போம். அதோட ஒரு பெரிய வேலை எதுவுமே இல்ல. எதையோ ஒண்ணு அச்சீவ் பண்ண போறோம்னாக்கா, நம்ம கண்டிப்பா அ அத அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த கிவிங் அப்ன்னு வருதுல்ல, அந்த அந்த கிவ் அப்ன்னு வரம்போது, அது ரொம்ப ஈஸி. ஆனா அத நெனச்சு நெனச்சு ரிக்ரெட் பண்ணுவோம் பாருங்க, அதுதான் கொடுமையா இருக்கும். ஏன்னாக்கா, ச்சே! நான் இப்படி பண்ணிட்டேனே! நான் இப்படி விட்டுட்டேனே! நான் அத விட்டுட்டேனே! நான் ஏன் விட்டேன்? எதுக்கு விட்டேன்? அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ற பிள்ளைங்க, ரிக்ரெட் பண்ற குடும்பங்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய பேர். ஸோ இத நம்போ நம்ப நம்ப எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில? இந்த பைபிள மொழிபெயர்க்க வந்தவங்க, அந்த காலத்துல வந்த மிஷனரிகள், அவங்கலாம் ஒரு ஜீலோட வந்தாங்க. அவங்கலாம் ஒரு ஜீலோட வந்து, அ இங்க வந்து உழைத்து, அந்த பாஷைங்கள கத்து, நம்ம இங்க இருக்கிற லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ கத்துக்கிட்டு, அ அவங்களுக்கும் அந்த பாஷைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா, எப்டி எப்டியோ கஷ்டப்பட்டு அந்த லாங்குவேஜ கத்துக்கிட்டு, வில்லியம் கேரி, ஜீகன் பால், மிஷனரிகள் நெறைய பேர் இப்படி வந்து பல லாங்குவேஜ கத்துக்கிட்டு,
மொழிபெயர்த்தாங்க. எப்படி டைம் எடுத்து மொழிபெயர்த்தாங்க. அவங்க கிவ் அப் பண்ணணும்னு நெனச்சிருந்தா, நம்ம கையில பைபிள் இருந்திருக்காது. வேதம் இருந்திருக்காது. அவங்க விட்டு குடுத்திருந்தானாக்கா, அது யாரோ செஞ்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்மளுடைய வேதங்கள்ல நம்முடைய கரங்களில வேதங்கள் இருக்குதுனாக்கா, அவங்க கஷ்டத்திலும் லைட் இல்லாம, சரியான ப்ராப்பர் வீடு இல்லாம, ஓ சரியான ப்ராப்பர் ஃபுட் இல்லாம, அவங்களுக்கு இங்க கிடைக்கிற சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு, அவங்களுடைய சுகத்தையும், பலத்தையும் விட்டுட்டு, அவங்களுடைய நல்ல லைஃப் லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் விட்டுட்டு, இங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கும் அவங்களுடைய பெயர்கள் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஸோ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறீங்கனாக்கா, உங்களுக்கு தான் இந்த செய்தி. நீங்க விட்டு குடுக்காதீங்க. விட்டு குடுக்காம நான் சாதிக்கணும், நான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க உங்க மைண்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பா உங்களால முடியும். அதாவது அ சில 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 பாயிண்ட்ஸ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இது வந்து நம்பர் 1 வந்து டோன்ட் கிவ் அப் ஆன் காட் ஃபர்ஸ்ட். அதாவது பவுல் சொல்லுகிறார், "நல்ல போராட்டத்தை போராடு." அப்படின்னு நல்ல போராட்டத்தை போராடிக்கிட்டே இருக்கணும். நல்ல போராட்டத்த போராடிக்கிட்டே இருக்கணும். அது நமக்குள்ள ஆண்டவர் அந்த அந்த ஸ்பிரிட்ட குடுத்துக்கிட்டே இருக்கணும். அ நான் எப்படியாச்சும் இத அச்சீவ் பண்ணியே ஆகணும். நான் இத எப்படியாச்சும் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு, அத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் காட். கர்த்தர்ட்ட கேட்டுட்டே இருங்க. கடவுள்ட்ட கேட்டுட்டே இருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இதுக்கு? நீங்க துவங்க வச்சீங்கல்ல, இந்த நல்ல ஒரு ஐடியாவ குடுத்துருக்கிறீங்க. நான் இத செஞ்சு எப்படி முடிக்க போறேன் அப்படின்ட்டு. ஸோ நெவர், நெவர், நெவர் கிவ் அப் ஆன் காட். ஆண்டவர விட்டு குடுக்கவே குடுக்காதீங்க. அவரு தான் சூப்பரான கைடா நம்மளுக்கு இருப்பாரு. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, டோன்ட் குவிட் ஆன் யுவர் செல்ஃப் ஆர் அதர்ஸ். அ ஃபர்ஸ்ட் உங்கள நீங்க விட்டு குடுக்காதீங்க. உங்க எண்ணத்துக்குள்ள அது மாரி எண்ணங்கள் வந்துச்சுனாலே, விட்டுறலாமான்னு பார்க்குறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அ யோசிக்கிறேன், விட்டுர்றேன். இல்ல, அப்படி யோசனை வந்தா கூட ஒரு ஒரு 1 மினிட் திருப்பி நீங்க நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ அத யோசிக்க பாருங்க. நீங்க என்னென்னலாம் யோசித்தீங்களோ அத யோசிக்க பாருங்க. நீங்க யோசித்தீங்கனாக்கா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த அந்த சூழ்நிலையில நெறைய பேர் வந்து ஐடியா குடுத்துருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இவங்கள கூட நீங்க விட்டு குடுக்காதீங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் அனுப்புன ஒரு தேவ தூதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில. நெறைய பேர் வந்து நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அந்த சூழ்நிலையில. ஸோ உங்கள என்கரேஜ் பண்ணி, உங்கள உற்சாகப்படுத்தி, "உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும்" சொன்னவங்களையும் விட்டு குடுக்காதீங்க வாழ்க்கையில. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொக்கிஷங்களா இருப்பாங்க. நம்பர் 3 பெர்சிவியரன்ஸ் பில்ட்ஸ் ஸ்ட்ரெங்த். நமக்குள்ள இருக்கிற அந்த அ அந்த ஒரு ஒரு அந்த ஒரு துவக்கம், அது நம்ம அத யோசிக்கும்போது, இத நான் செஞ்சு முடிக்கணும், இத செஞ்சு முடிக்கணும், விட்டு குடுக்கக் கூடாது, விடக்கூடாது. அத நம்ம யோசிக்கும்போதே, அது நமக்குள்ள ஒரு பலத்த தரும். ஒரு ஸ்ட்ரென்த்த தரும். ஸோ ஏன் நான் விடுறேன்? எதுக்கு நான் விடுறேன்? விட்டு குடுத்தாலே எல்லாமே மைனஸ்ங்க. நீங்க செய்ய முடியும்னு நெனைங்க, எல்லாமே பிளஸ் ஆகும். அதான் கர்த்தர். அதுதான் நமக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியமா இருக்கிறது. நம்பர் 4 யுவர் ஆக்ஷன் மேட்டர்ஸ். ஸோ எதனாலனாக்கா, நம்ம அப்படியே டல்லா உட்கார்ந்துறக்கூடாது. உட்காராம, நம்ம எப்படி இத கையாள வேண்டும்? நம்ம எப்படி இத செய்ய முடியும்? அடுத்த அடுத்த லெவல் ஒரு சின்ன ஒரு லைன் யோசிக்கிறீங்கனாக்கா, அப்படியே அப்படியே அத யோசித்து, அடுத்த நாளு நான் என்ன செய்ய முடியும்? அடுத்த ஒரு 5 டேஸ்ல நான் என்ன செய்ய அடுத்த ஒரு 1 வீக்ல நான் என்ன செய்ய முடியும்? அப்படி நீங்க யோசிக்கும்போது, யுவர் ஆக்ஷன் மேட்டர்ஸ். ஸோ எங்கனா போணும், யார்ட்டனா பேசணும், நான் எத பேசப் போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? இப்படிலாம் நீங்க நினைக்கும்போது, கண்டிப்பா என்கரேஜ் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ். என்கரேஜ் யுவர் செல்ஃப். உங்கள அப்படியே பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள டவுன் பண்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. "ஓ நல்லா இல்ல, இது நல்லா இல்ல." அவங்களலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால உங்கள என்னால செய்ய முடியல, நீ ஏன் செய்றன்னு சொல்லிட்டு உன்ன டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் காட்டுங்க. உங்களால முடியும், உங்களால முடியும், என்னால முடியும், என்னால பேச முடியும், என்னால பாட முடியும், என்னால மியூசிக் வாசிக்க முடியும், என்னால இந்த பதவிக்கு போக முடியும், என்னால இத செய்ய முடியும். அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வித் காட்ஸ் ஹெல்ப் கர்த்தருடைய உதவிய வைத்து கண்டிப்பாக நம்ம முன்னேற முடியுன்றத நான் இங்க உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நம்பர் 5 ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் த கோல். நமக்கு முன்னாடி இருக்கிற லட்சியம். இத முடித்தே ஆகணும். இத முடிக்கிற வரைக்கும் நான் தூங்கக்கூடாது. இத முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் த கோல். நீங்க எந்த எந்த கோல எடுத்தீங்களோ,
அந்த கோல் வழியா தான் நான் போணும். அந்த கோல நான் செஞ்சு முடிக்கணும். அந்த கோல்ல தான் நான் பார்ப்பேன். அந்த கோல தான் நான் ஒரே கண்ல கடிவாளத்த போட்டுக்கிட்டு அந்த கோல மட்டுமே நான் பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு, நீங்க பாருங்களேன். கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். டோன்ட் கிவ் அப். டோன்ட் கிவ் அப். கண்டிப்பா. அ அது கிவ் அப்ன்றது அ இஸ் நாட் எ ஈஸி வேர்ட். தயவுசெய்து டோன்ட் கிவ் அப். ஒண்ணு எடுத்திருக்கிறீங்கனாக்கா, ப்ளீஸ் கோ பேக். பின்னாடி திரும்பி பார்த்து, ச்சே இத தானே நான் செய்ய விரும்பினேன். இத தானே நான் இப்படி தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இப்படி தானே வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் இப்படி தானே எழும்பணும்னு ஆசைப்பட்டேன். ஐயோ! நான் செய்யணுமே, செய்யணுமே, நான் செய்யணும். அந்த லட்சியத்த உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருங்க. அந்த கோல உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருங்க. யூ வில் வின். நம்பர் 6, செலிப்ரேட் த பிரசன்ட். the present situation செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் கீப் ஆன் மூவிங். கீப் மூவிங். அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னென்ன செய்றீங்களோ தட்டி கொடுங்க. யூ ஆர் கிரேட். தட்டி கொடுங்க. உங்கள தட்டி கொடுங்க. உங்கள தட்டி கொடுத்து உன்னால முடியும், உன்னால முடியும்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க போய்க்கிட்டே இருங்க. உங்களால முடியும். நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆசைய நீங்க கொண்டு வரீங்க. நான் இப்படி ஆகணும், இப்படி செய்யணும், இ இந்த 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 மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்க ஆசைப்படுறீங்கனாக்கா, கீப் மூவிங். போய்க்கிட்டே இருங்க. அப்படியே இறங்கிடாதீங்க. ஒரு நாள் நீங்க இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு படிக்கட்டு இறங்குனீங்கனாக்கா, இன்னொரு படிக்கட்டு இறங்கிட்டே இருப்பீங்க. ஸோ நெறைய இடங்களில பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி தான் நம்ம விட்டு குடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ டோன்ட் குயிட். லைஃப் இஸ் டூ ஷார்ட். டோன்ட் குயிட். அத எப்படியாச்சும் செஞ்சு முடிக்கணும்னு பாருங்க. அ அதாவது கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்கு எதிராக இருப்பவன் யார்? எனக்கு எதிராக இருப்பவன் யார்? யாரும் கிடையாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. கர்த்தர் அத செஞ்சு முடிப்பாரு. கர்த்தர் எனக்கு எல்லாமே செய்வார் என்ற ஒரு நோக்கம் நமக்குள்ள இருக்குதுனாக்கா அத செய்ய முடியும். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, பைபிள்ல நோவாவ கர்த்தர் அநேக நாட்களுக்கு பிறகு எ ஒரு ஒரு பெரிய ஒரு பஞ்சத்த கொண்டு வரப் போறாரு. நான் மழைய கொண்டு வரப் போறேன். ஸோ, அதனால நீ பேழைய செய்யணும்னு சொல்லும்போது, நோவா விட்டு குடுக்கவே இல்ல. நோவா இறங்கியே வரல. யார் கிண்டல் பண்ணிக்கிட்டும், என்ன பண்ணிக்கிட்டும், நான் செய்ய போறேன். அந்த பேழைய நான் செய்ய போறேன், நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு செஞ்சு முடிக்கிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அ இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரகாம் அண்ட் சேரா பைபிள்ல ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5, 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரகாம்ட்ட ஆண்டவரு சொல்றாரு, குழந்தை கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "நீ வானத்த அனந்து பாருன்னு" சொல்றாரு. நீ வெளிய கூப்பிட்டு வீட்ல இருந்து வெளிய கூப்பிட்டு 15வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல வானத்தை அண்ணாந்து பாருன்றாரு. பார்த்துட்டு அ உ உ உனக்கு என்ன கூடுமானால் நீ அந்த நட்சத்திரத்தெல்லாம் எண்ணுன்றாரு ஆண்டவரு. ஒருவேள ஏப்ராம் பார்த்து சிரிச்சிருப்பாரோ? ஏப்ராம் சேராக்கு வந்து ரொம்ப சிரிப்பா தான் இருந்திருக்கும் ஆண்டவர் சொன்னதெல்லாம். குழந்தையே இல்ல. ஆண்டவர் வந்து இதெல்லாம் செய்ய சொல்ல தட்ஸ் த கோல். ஆண்டவர் அப்படித்தான் சொல்ல விரும்புறாரு. ஸோ அண்ணாந்து பாரு. உன்னால கூடுமானால் எண்ணு. உன் சந்ததிய நான் அப்படித்தான் வைக்கப் போறேன். இது மாதிரி தான் நான் உன் சந்ததிய ஆசீர்வதிக்கப் போறேன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு பெரிய வாக்குத்தத்தத்த கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஒரு கட்டத்திலும் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விசுவாசித்தான். ஒரு கர்த்தரை குழந்தை கிடையாது. குழந்தையே இல்ல. 100 வயசுல குழந்தை பிறக்க போகுது. ஆண்டவர் எப்படித்தானோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்த அப்படியே நம்பி ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் த கோல். ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் த அந்த மொமெண்ட். இத கர்த்தர் செய்வார். இதுதான் கோல். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில டோன்ட் கிவ் அப். அவர் ஒரு ஏப்ரகாம் சார என்ன பண்ணியிருக்கலாம்? ஏப்ரகாம் சார 2 பேருமே அதெல்லாம் எங்க இவ்ளோ நாள் ஆச்சு. 5 வருஷம் பார்த்தோம், 10 வருஷம் பார்த்தோம், 20 வருஷம் பார்த்தோம், 25 வருஷம் பார்த்தோம். பட் ஸ்டில் காட் இஸ் குட் இல்ல? அத செஞ்சு முடிக்கிறாரு. அவர் செய்றாரு அத. அத செய்யும்போது தான் கர்த்தர் வந்து ரொம்ப அழகா முடிச்சு தர்றாரு அந்த காரியங்கள. ஈசாக்க குடுக்குறாரு கடைசில. எனக்கு ரொம்ப ஒரு புடிச்சமான ஒரு நபர அடிக்கடி யோசிப்பது உண்டு. தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய வாழ்க்கையில அ எத்தனையோ காரியங்கள கண்டுபிடித்தவர். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து லைட்டு முன்னாடி உட்கார்ந்து நம்ம படிக்கிறோம். லைட்டு தேவை ரொம்ப எங்க போனாலும் லைட் தேவை. நைட்ல லைட் தேவை, காட்டுல லைட் தேவை, வீட்ல லைட் தேவை, எல்லா இடத்துலயுமே லைட் தேவை. ஸோ இந்த லைட் இல்லாம ஸோ அவர் தான் அத கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சாரு. லைட்ஸ கண்டுபிடிச்சாரு. ஒளிப்பதிவுகள ஃபோனோகிராஃப் அதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. மோஷன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லப்படுகிற இத்தன பெரிய காரியங்களும், இன்னும் அநேக காரியங்கள கண்டுபிடிச்சவரு.
ஆனா அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஹி வாஸ் எ வெரி புவர் சைல்டு. ஒரு ஏழை மாணவன். அந்த ஏழை மாணவனுக்கு சரியா காது கூட கேட்காதாம். அவன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்களாம், அவங்க டீச்சர். அப்போ ட்ரீட் பண்ணப்போ, அ அவன் அவங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனாங்களாம். என்ன லெட்டர்னாக்கா, "உங்க பையன் வந்து இந்த ஸ்கூலுக்கு ஏத்தவன் கிடையாது. நீங்க அவன கொண்டு போய் வேற ஸ்கூல்ல சேருங்க. நீங்க எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு வேற ஸ்கூல்ல சேருங்க அவன. வேற எதையாவது பண்ணுங்க. இங்க இங்க அவனுக்கு செட் ஆகாதுன்னு" சொல்லி அனுப்பிட்டாங்க. 12 வயசுல அந்த குழந்தை, வீட்டுக்கு அனுப்பப்பட்ட குழந்தை, அம்மா என்ன பண்ணாங்க, ஹோம் ஸ்கூலிங் பண்றாங்க. வீட்லயே அவன வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஒரு நாள் கடைசியா அந்த லெட்டர அவனுக்கு காட்டவே இல்ல அந்த லெட்டர. அவங்க அம்மா இறந்துட்ட பிறகு அவங்க அம்மாவுடைய டைரியில அந்த லெட்டர் இருந்துச்சாம். உங்க உங்க பையனால படிக்க முடியாது. உங்க பையனுக்கு அந்த படிக்கிற அந்த இது கிடையாது. அ அவனுக்கு அந்த ஞானம் கிடையாது. அவன கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. அந்த சைல்டு தான் இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ். இன்னைக்கு நம்ம லைட்ட போடும்போதெல்லாம் தேங்க்ஸ் டூ தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பெரிய ஒரு விஞ்ஞானி. அவர் இல்லனாக்கா இன்னைக்கு நம்ம லைட் அண்டர்லயே உட்கார முடியாது. ஆனா இத கண்டுபிடிக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னாக்கா, 99 முறை அவர் ஃபெயில் ஆனாராம். 99 முறை அவரு 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 தோல்வி அடைந்தார். அந்த தோல்வியினால அவர் விட்டு குடுக்கவே இல்ல. ஹி டிட்ன்ட் குயிட் அட் ஆல். அவர் அத குயிட் பண்ணவே இல்ல. அவர் கிவ் அப் பண்ணவே இல்ல. ஸ்கூல்ல புவர் மாணவன், ஒரு ஏழை மாணவன், எல்லாராலயும் ஒதுக்கப்பட்ட மாணவன். ஆனா 99 முறை ட்ரை பண்ணும்போது, லைட்ட கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது, அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் 100வது முறை ஜெயிக்கிறாரு. பிரியமானவர்களே, தயவு செய்து வாழ்க்கையில ஒரு முறை தோற்று போனா கூட சோர்வடைஞ்சிடுறோம். 2 முறை தோற்று போனா தூக்கி போட்டுடுறோம். 3வது முறை தோற்று போனா அந்த ஐடியாவே எனக்கு வேணான்னு சொல்லிடுறோம். 99 முறை தோற்று போனவர் ஜெயிக்கிறாரு. அவர் தான் அந்த லைட்ட கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த நம்ம அனுபவிக்கிற இந்த எல்லாமே அந்த ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன், ஒதுக்கப்பட்டவர், காது கேட்காதவர், சரியாக காது கேட்காதவர், படிப்பறிவு இல்லாதவர், வீட்ல ஹோம் ஸ்கூலிங் பண்ணுனவரு, பெருசா பிரமாண்டமா சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. பட் ஹி ரீச்ட். அவர் கோல ஃபுல்ஃபில் பண்ணாரு. அவர் ஜெயிச்சாரு. நெவர் நெவர் கிவ் அப் ஆன் உங்களுடைய ஐடியா கர்த்தர் கொடுக்கும்போது, நல்ல ஒரு திங்கிங் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அ நல்லா நீங்க வாழணும்னு நினைக்கும்போது, டோன்ட் கிவ் அப். சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நல்லா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்ட நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வீடு நல்லா கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஒய் நாட்? ஏன்? ஏன் என்ன செய்ய முடியாது? எப்படி நான் நான் ஏன் நான் அப்படியே இருக்கணும்? நான் ஏன் இப்படியே தான் வாழணும்? நான் இந்த சிட்யூவேஷன்லயே நான் ஏன் இருக்கணும்? இல்லையே! நான் முன்னேற முடியும். நான் செய்ய முடியும். நான் வித்தியாசமா வாழ முடியும். என்னால வித்தியாசமா ட்ரெஸ் பண்ண முடியும். நீட்டா ட்ரெஸ் பண்ண முடியும். உலகத்துக்கு என்ன நல்லா நான் நான் நீட்டா என்ன காட்ட முடியும். இப்படியெல்லாம் ஒரு கோல் நம்ம வைக்கும்போது, உலகத்துல கண்டிப்பா சூப்பரா நம்மளால வாழ்ந்து காட்டலாம். ஆ எல்லாத்துக்கும் மேல ஜெபிக்க துவங்குனீங்கனாக்கா, அந்த காரியத்த குறித்து ஒரு சூழ்நிலையிலும் நம்ப விட்டு குடுக்கவே மாட்டோம். கண்டிப்பா விட்டு குடுக்கவே மாட்டோம். சோர்ந்து போகவே போக மாட்டோம். சோர்ந்து போகாதீங்க. பவுல் பவுல் அடிகளார் வேதத்துல ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நெறைய பேர் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா விட்டு குடுக்காம போய்க்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. எஸ்தர் விடவே இல்ல. கடைசி வரைக்கும் ராஜா கிட்ட போற வரைக்கும் விடவே இல்ல. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க. வாழ்க்கையில ஜெயிக்க கத்துக்கங்க. டோன்ட் கிவ் அப். கிவ் அப் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. டோன்ட் கிவ் அப். ஆண்டவர்ட்ட ஜெபிங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன இதுதான் இதுதான் என்னுடைய என்னுடைய ரீச்சு. இதுதான் என்னுடைய ஃபினிஷிங் லைனு. இதுதான் முடிஞ்சிருச்சு. நோ. யூ கேன் ஆல்வேஸ் ஓப்பன் இட். அத நீங்க திறந்து குடுங்க. இன்னும் நீங்க போயிட்டே இருக்கலாம். இன்னும் நீங்க முன்னேறிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாரு. எல்லா காரியத்திலுமே அந்த அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் ஏன் விட்டுக் கொடுக்கணும்? நான் ஏன் ஒரு நல்ல குணத்த குடுத்திருந்தா கூட, ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்கிற குணத்த கூட, உன் பேச்செல்லாம் யார் கேட்பா? போ" அப்படின்னு தொரத்தி விட்டுருவாங்க. விடாதீங்க. போய் நல்லத போய் பேசுங்க. ஒரு சண்டை நடக்குதா? அந்த சண்டையில போய், "ஆண்டவரே நான் ஒரு சமாதானத்த உண்டாக்கணுமே. நான் போய் என்ன சமாதானத்த உண்டாக்கலான்னு" கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு செஞ்சு குடுப்பார். நம்மள எடுத்து உபயோகப்படுத்துவாரு. அந்த மாதிரி நெறைய நெறைய பேர் நெறைய ஜனங்கள் வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க, அமுக்கி போட்டுருவாங்க. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா போ" அப்படின்டுவாங்க. நீ அத கவலைப்படவே படாதீங்க. போயிட்டே இருக்கு. உங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் குடுத்திருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷத்தையும்
விடவே விடாதீங்க. இந்த உலகத்துக்கு நீங்க எடுத்துக்காட்டுங்க. கர்த்தருக்காக எடுத்துக்காட்டுங்க. கர்த்தர் அத நம்மள எடுத்து உபயோகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கண்டிப்பாக இந்த ஒரு டாபிக் எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இத வைத்து நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். வாழ்க்கையில அநேக நேரங்களில கிவ் அப் பண்ண நேரங்கள் உண்டு. விட்டு குடுத்த நேரங்கள் உண்டு. ஆண்டவரே இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுகிற நேரங்கள் உண்டு. விட்டு குடுத்துட்டு ஆண்டவரே, ஐயோ! நான் செய்யாம விட்டனே என்று ஆண்டவரே சொல்லுகிற நேரங்கள் உண்டு. இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் எந்தெந்த ஒரு கோல் எடுத்து, ஒரு லட்சியத்த எடுத்து செய்யணும்னு விரும்புறாங்களோ, சுவாமி அத செய்து முடிக்கக்கூடிய பலத்த தாங்க. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஜனங்களால, யாரெல்லாம் தூக்கி போடப்பட்டாங்களோ எடுத்து உபயோகப்படுத்துங்க திருப்பி சுவாமி. உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம். நாங்கள் உமக்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்ட நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மற்றவங்களோடு கூட நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்காக நாங்கள் இதில் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஜெபங்களையும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சேனலாக இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ so much.